ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் ஒரு சுவையான மோர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். கொத்தமல்லி, கல்லுப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தயிர், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 1 கப் அளவுக்கு தயிரை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகா, மல்லித்தலை, அதை பிச்சு போட்டுக்கோங்க. முழுசாக போட்டால் அரைப்படாது. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எந்த ஒரு திப்பி எதுவுமே இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ அதையும் அடித்து எடுத்துகிட்டு வந்துச்சு. பாருங்கள், க்ரீனாக இருந்தது, இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து அது பொரிஞ்ச உடனே ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டுறலாம். அது கூடவே லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். இதை அப்படியே நம்ம தயிரில் மோரில் கலந்துக்க போகிறோம். இப்போ அந்த அடித்த மோரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். அந்த ஜாடவே லைட்டாக கழுவி அந்த தண்ணியும் ஊற்றி தாளிப்பையும் அது மேலே கொட்டி அப்படியே பட்டும் படாமல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2 கலர் கலரி விட்டுக்கலாம். இதை நம்ம வீட்டு தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பேக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு டம்ளரில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம எம்டியாக மோராகவும் இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.